அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த தாக்கம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தென்பட்டாலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தாங்க பலாபலன்கள் கணிக்கப்படுது. அந்த வகையில் விசேஷ நாட்கள், திதி நாட்கள், இந்த மாதிரி கிரகண நேரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு யூகமான காலமாக ஒரு புறம் இருந்தாலும் பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகளை அதிக அளவில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மற்றொரு புறம் இருக்கப்படுகிறது. அதனால பொருளாதார ரீதியான சிக்கல்கள், பிரச்சனைகள், தடைகள், அப்படி இல்லைன்னா விரயங்கள், செலவுகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்ள பாருங்க. மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்க. பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தான் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பணவரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். செலவுக்கு நிகரான வரவு அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு புறம் செலவினங்கள் காரணமாக கையிருப்பு கரையலாம், சேமிப்பு கரையலாம். தேவையில்லாத ஆடம்பரமான வாழ்க்கைக்காக உங்களுடைய அனைத்து பணங்களும் கரைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள், அதிரடியான தாக்கங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கும்போது ஒவ்வொரு நிலைப்பாடுகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நெருக்கடியான சூழ்நிலைகள் அனைத்து வேலைகள்லையுமே, அனைத்து காரியங்கள்லுமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கிரகங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி முக்கிய முடிவெடுக்காமல் முடியாமல் குழப்பங்கள், அப்படி இல்லைன்னா தங்களுடைய முடிவுகளாலே பிரச்சனைகள் போன்றவையும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. குடும்ப, நண்பர்கள், அலுவலகம், தொழில் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு சம்பந்தமில்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதும், ஆலோசனைகளை வழங்காமல் இருக்கிறதும் தான் உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களால் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி மூத்தவர்களை, மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி சில நாட்கள், இந்த சூழல் அனைத்துமே மாறி தங்களுக்கு அனுகூலமான அதிர்ஷ்டமான பலன்கள் கொடுக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரத்தில் கடுமையான மனக்குழப்பம், நெருக்கடிகள் மற்றும் திட்டமிட்ட எதையும் செய்ய முடியாத சூழல் உண்டாகத்தான் செய்யும். குடும்பத்தில் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையுடன் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே நிதானமாகவும் பொறுமையாகவும் நடக்கிறது மிக அவசியங்க. குடும்பத்தாருடன், மூத்தவர்களுடன், அனுபவசாலிகளுடன் ஆலோசிக்காம சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, வேலை மாற்றம், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க வேண்டாங்க. தெளிவாக முடிவெடுக்க முடியாத சூழல் மட்டுமே தொடர்ச்சியாக நிலவும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்துல பிறரின் உதவியை பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர பொருளாதாரமோ வேலையிலோ பெரிதாக
முக்கியமாக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்னாலும் சில பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால நீங்கள் குடும்பமான வரைக்கும் சற்று அக்கறையுடனும் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில கணிசமான மாற்றங்களையும் சில கிரகங்கள் தங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க. கிரகங்களினுடைய பெயர்ச்சி தங்களுடைய வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் சனி பகவான் உள்ளிட்ட முக்கிய கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை சில விஷயங்களை ஏற்படுத்தலாம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளை கட்டுப்படுத்துறதுல சவால்கள் இருந்தாலும் கூட கூடுதல் வருமானம் அதை ஈடு செய்யும். இந்த காலகட்டம் தங்களுடைய நிதிநிலை, குடும்ப உறவுகள், தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா சில பல சிக்கல்கள், போராட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்ற அதிக முயற்சி தங்களுக்கு தேவைப்படலாம். திடீர் இடமாற்றம் அப்படி இல்லைன்னா வீடு மாற்றம் நிகழ வாய்ப்புகள் அதிகங்க. நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி அனுகூலமான சூழல் ஒரு சில விஷயங்களில் நிலவினாலும் நன்மை கிடைக்கும் அப்படின்னாலும் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாது. திட்டமிட்ட காரியங்களை முடிக்க பெரும் கூடுதல் முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அதே மாதிரி திடீர் இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதமாக அமையுங்க. இந்த காலத்தினுடைய இறுதி பகுதியில் சில நாட்களில் சுக்கிரன் சிம்ம ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார உச்சநிலையை அடைய வாய்ப்புகளும் இருக்கு. பழைய கடன்கள் ஓரளவுக்கு வசூலாகவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வருமானம் அதிகரித்தாலும் உடன்பிறப்புகளுக்காக செய்யக்கூடிய செலவுகளும் அதிகரிக்கலாம். அதற்கான சூழலும் உருவாகலாம். தங்களுடன் பிறந்தவர்களின் கடன்களை தீர்க்க உதவி செய்வீங்க. அப்படி இல்லைன்னா அவர்களுக்கான சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆனாலும் கடன் வாங்குறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஆடை மற்றும் ஆபரண சேர்க்கை இருக்கு. அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம். நீண்ட நாள் சிகிச்சையில் இருந்தவங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. மாற்று மருத்துவ முறைகள் பலருக்கும் உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அதீத கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது மட்டும் இல்லாமல் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். வெளிநாடு சென்று வேலை செய்ய விரும்புவோருக்கு சாதகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனிப்பட்ட முயற்சியில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சக பணியாளர்களும் மேலதிகாரிகளும் தங்களுடைய பணியை பாராட்டுவாங்க. அதே மாதிரி எதிர்பாராத விதத்தில் இனிமையான சூழல் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் தடைகள் தாண்டிய சில வெற்றிகளை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. அதாவது ஒரு முயற்சியில் மேற்கொள்கிறீங்க, ஒரு காரியத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னும்போது அது 1008 தடைகள் வரும், 1008 பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அந்த தடைகளையும் அந்த பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் அந்த விஷயத்தில் வெற்றி நடை போடுவீங்க, வெற்றி வாகை சூடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். சில பல விஷயங்களில் அனுகூலங்கள் இருக்கும், இருந்தாலும் அதில் ஒரு சின்னதாக ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வரும், சிக்கல் வரும், போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும், காலதாமதமாகும். இந்த மாதிரியான விஷயங்களை சந்தித்ததற்கு பிறகு நீங்கள் அந்த விஷயத்தில் வெற்றி வாகை சூடுவீங்க. உங்களுக்கு அது அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். அதனால் அதை கண்டு நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய
வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 2வது பாதியில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்கள் வந்து சில கிரகங்களினுடைய சேர்க்கை நடைபெறக்கூடிய பட்சத்தில் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்கள் வந்து அகல ஆரம்பிச்சிடும். புகழ்பெற்ற தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியங்க. ஆடம்பரத்தை தவிர்த்து பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும்.